ஹாய் மெனு கார்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரிபிள் சி ஸ்நாக், அதாவது கார்ன் கேரட் கட்லெட் ஸ்நாக் ஃபார் பேபிஸ். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஸ்நாக். வெஜ்ஜீஸ் கொடுக்குறோம், எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் ப்ரோட்டீனோடு சேர்த்து. சரி, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கேரட்டை வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு ஸ்டீமர் பாஸ்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கூட கொஞ்சம் ஸ்வீட் கார்னை வந்து உதுத்தே சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ இந்த ராவாக இருக்கும்போதே அந்த ஸ்வீட் கார்னை உதுத்து ஸ்டீமரில் வைக்கிறது வந்து ஈஸி. ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் இந்த சூடாக உரிக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்தது. அதனால நான் வந்து இப்படி உதுத்து அந்த ஸ்டீமர் பாஸ்கெட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஈவினிங் நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது கிளைமேட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? செம்ம மழை பெய்யும்போது நமக்கே சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும்ல. சரி, குழந்தைக்கும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக், ரெய்னி ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணேன். இன்னொரு பக்கம் வந்து பேனில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு மீதி கார்னையும் கொஞ்சம் உதுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்க வளர வளர நல்லா பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக். கரெக்டாக அவங்க டம்மியும் ஃபுல் பண்ணும், ரொம்ப ஹெவியாக ப்ளோட்டடாகவும் ஃபீல் ஆகாது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நான் மக்கானாவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்கு இதில் மக்கானா டவுட் வருதில்ல, கிளியர் பண்ணுறேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ கார்னையும் கேரட்டையும் நான் வந்து ஸ்டீமர் பேஸ்கெட்டில் போட்டு, இது நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேஸ்கெட் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் மூடி வச்சிட்டேன். இப்போது இப்படி மக்கானா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிக்சியில் வந்து எந்த ஈரமும் இல்லாமல் நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். எதுக்கு இந்த மக்கானா பவுடர்னால், இந்த கட்லெட்டை நம்ம வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வேணும். அதாவது பொதுவாக வந்து இந்த கடலை மாவு, அரிசி மாவு இல்லை ரீஃபைன் ஃப்ளார் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக ஹெல்த்தியாக நம்ம வந்து மக்கானா பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது கேரட்டும் ஸ்வீட் கார்னும் நல்லா வெந்துருச்சு. இதோட மிக்ஸி ஜாரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 வெங்காயம், கொஞ்சமாக இந்த ஸ்வீட் கார்ன் அண்ட் கேரட் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தது, வந்து மிளகு, சீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு எல்லாமே நான் வந்து தம்பியோட ஸ்பைஸ் லெவல் நான் இப்போ என்ன கொடுத்துட்ருக்கனோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் டாலரேட் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சதுனால நான் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன ஸ்பைசஸ் வந்து நீங்கள் வீட்டில் கொடுத்துட்ருக்கீங்களோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவனுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் வந்து உங்கள் பேபியை பொறுத்தது கம்ப்ளீட்லி. ஸோ வீடியோவில் பார்க்குறத வச்சு நீங்கள் அப்படியே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிற. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே வேண்டாம். இதுவே கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வரும் நமக்கு கிரைண்ட் ஆகி வர்றது. இப்போது இதை கொஞ்சம் அந்த ட்ரையாக கட்லெட் மாதிரி ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக நான் மக்கானா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மக்கானாவில் பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், அதே மாதிரி ஹெல்தி கார்ப் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேலன்ஸ்டாக தான் கொடுக்குறோம். ஃபைபருக்கு காய் இருக்குது, கார்ப்ஸுக்கு வந்து மக்கானா பவுடர் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது மக்கானாவில். அதனால் இது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஹெல்தி ஸ்நாக்காக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வேணுமோ உங்களோட அந்த கட்லெட் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மக்கானா பவுடர் வந்து கூட கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியே தேவையில்லை, ஏன்னா நம்ம அரைச்சி வச்சதே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால இதில் நீங்கள் தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். சில வெஜிடபிள் எல்லாமே கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ். நீங்கள் கூட வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒரு நியூட்ரிஷியஸ் ஸ்டிக்கின்னு சொல்லி ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கையில் நல்லா எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு அதை கிளறிட்டு தோசைக்கல்லோ இல்லை பேனோ, நீங்கள் ஏர் ஃப்ரையர் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் நெய் லைட்டாக விட்டுட்டு இந்த பேட்டிஸை வந்து நான் அதில் போட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணுவேன். பொதுவாக இந்த மாதிரி கட்லெட் எது செஞ்சாலும் நான் மூடி வச்சு தான் குக் பண்ணுவேன். மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா ஸ்லோ குக்கிங்காகவே பண்ணுவேன். ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணி தான் கிரைண்ட் பண்ணியிருக்கோன்னாலுமே கொஞ்சம் வந்து உள்ளே வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா நல்லது. நான் ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்கறதுக்கும் இதை குட்டி குட்டி நீல பீசஸாக கட் பண்ணி ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுத்து அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கும் இந்த ஸ்நாக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செய்கிறதுக்கு எப்படி இருந்தது, குழந்தை எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபி ஃபுட் ரெசிபி வீடியோன்னு இல்லை, நீங்கள் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எந்த பேபி ஃபுட் ரீல்ஸ் பார்த்தாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆக்சுவலி உங்கள் குழந்தையோட நீடு என்ன, உங்கள் குழந்தையோட டேஸ்ட் பட்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் குழந்தை எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் டாலரேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா டாக்டர்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே தான் கொடுக்க சொல்லுவாங்க. பட் சில குழந்தைங்களுக்கு இதை மாட்ரேட்டாக கொடுங்க, சில குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேபிக்கு ரெடி பண்ணி கொடுங்க.